திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்திற்குட்பட்ட வட்டமலை ஓடை அணை திட்டம் மாண்புமிகு முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அறிவிக்கப்பட்டு கட்டப்பட்ட அணை முழுக்க பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தில் சீப்பேஜ் வாட்டரை நம்பி கட்டப்பட்டது. மழையினுடைய அளவும் குறைந்து அதிலிருந்து வரக்கூடிய கசிவு நீரும் பாசனத்திலிருந்து வரக்கூடிய கசிவு நீரும் குறைந்த காரணத்தினால் மிகுந்த வறட்சிக்குட்பட்டு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. கழக அரசு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முடிந்தளவு விதிமுறைக்குட்பட்டு அரசு ஆணையின்படி மற்ற விவசாயிகளும் பாதிக்காத வகையில் இந்த தண்ணீர் இங்கே சேமிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி அவர்களும், அதேபோல் மாண்புமிகு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் கோரிக்கை வைத்தவுடன் அதற்கான உத்தரவை வழங்கி 268 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணைக்கு சுமார் 80 மில்லியன் கன அடி தண்ணீர் இப்பொழுது முதல் கட்டமாக வழங்கப்பட்டு இன்று அது பாசனத்திற்கு திறந்து விடப்படுகிறது. ஒரு வார காலத்திற்கு அந்த பாசனத்திற்கு செல்ல இருக்கிறது. தொடர்ந்து மீண்டும் அணையில் இருக்கக்கூடிய இருப்புக்கேற்ப எதிர்காலத்தில் அது பற்றி பரிசீலிக்கப்படும். கூடுதலாகவும் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக தண்ணீர் தரப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அதேபோல் இன்றைக்கு இந்த ஓடை திட்டத்திற்கு அணைக்கு அமராவதி அணையிலிருந்து மழை காலங்களில் வீணாக சென்று காவேரியில் கலந்து கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. அதற்கு லக்கநாயக்கம்பட்டி ஊராட்சி பகுதியிலிருந்து பம்பிங் மூலமாக இந்த அணைக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுக்கு திட்ட விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நிதி நிலைமைக்கேற்ப எதிர்காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் முடிவு செய்வார்கள். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கான ஒரு கனவாக எங்கள் இந்த பகுதியினுடைய விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிச்சயமாக எதிர்காலத்தில் அது வெற்றியும் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். இன்றைக்கு இந்த பாசன திட்டத்தில் என்னுடைய ஈரோடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும், திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவரும், கழக மாவட்ட நிர்வாக செயலாளருமான அன்புக்குரிய சகோதரர் பத்மநாதன் அவர்களும், அதேபோல் இந்த ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக நிர்வாகிகள், இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், அதேபோல் நகராட்சி தலைவர் உள்ளிட்ட உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். விவசாயிகளும் ஆர்வத்தோடு இதை வரவேற்றிருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து இது ஆண்டுதோறும் இந்த தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு எப்பொழுது உருவாகும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.